95,000 EMI, 30,000 ரெண்ட். இது ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை ஃபினான்ஷியல் ட்ராப்பா? பெங்களூர்ல இன்னைக்கு ரேட்டுக்கு 85 to 95,000 EMI ஆகுது. அதுவே 35 to 40,000 வந்து ரெண்ட் ஆகுது. இது ஸ்மார்ட் ஃபினான்ஷியல் மூவா இல்லை இது ஒரு ட்ராப்பா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஆல், நான் சங்கர். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் குட். பாயிண்ட் நம்பர் ஒன், ரெண்டல் ஈல்டு ரியாலிட்டி. 1.3 crores நீங்கள் 85 to 95,000 EMI கட்டணும். ரெண்ட்டு வந்து மாதம் 40,000 அப்படின்னு போட்டால் கூட 12 மாதத்துக்கு 4.8 lakhs. ஸோ எஃப்டியில் போட்டிங்கன்னா 7% வரும். இதே மியூச்சுவல் ஃபண்டு இல்லை ஈக்விட்டி ஃபண்டில் போட்டிங்கன்னா 12% வரும். ஸோ மேத்தமேட்டிக்கலாக இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. பாயிண்ட் நம்பர் 2, இஎம்ஐ ப்ரெஷர். ஸோ இஎம்ஐ வந்து 85 to 95,000 இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 1.5 லட்சமாவது மினிமம் சேலரி இருக்கிறவங்க தான் இதில் போடுவாங்க. அப்போ 50% ஆஃப் யுவர் சேலரி வந்து இஎம்ஐயில் போயிடுது. இப்போ இந்த ப்ரைவேட் நேச்சர் ஆஃப் ஜாபு இல்லை பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்குமா? லே ஆஃப் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஸோ இதெல்லாம் வந்து சம் கொஸ்டின்ஸ் நீங்கள் உங்களுக்கே கேட்கணும் பிஃபோர் இன்வெஸ்டிங் இன் எ ப்ராப்பர்ட்டி. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பேங்க்கு பெனிஃபிட் ஆகுது லோன் கொடுக்குறனால. பில்டர் பெனிஃபிட் ஆகிறான், லோன் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டு ப்ளஸ்ஸு டேக்ஸு. மூணாவது, நல்ல பணக்காரங்க விற்கிறவங்க பெனிஃபிட் ஆகிறாங்க. வாங்குறவங்க பெனிஃபிட் ஆகிறாங்களா அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு 10 வருஷம் ஹோல்டு பண்ணால் தான் தெரியும் ப்ராப்பர்ட்டி. ஸோ இஎம்ஐங்கிற ஒரு ப்ரெஷருக்குள்ளே நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எமோஷ்னல் ட்ரிகர். இப்போ ஒரு ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ ஓன் ஹவுஸ் நம்மளுக்கே ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கே நம்ம வந்து வாங்கிடுறோம். பட் மெனி டைம்ஸ் என்ன ரியாலிட்டி அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஓன் ஹவுஸோட அதிக சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதிக ஃபினான்ஷியல் கெயின் கொடுக்கும். நான் பெங்களூரில் இப்போ வீடே வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லலை. நான் ஒரு 3 க்ரைட்டீரியா சொல்கிறேன். இதில் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கூட நீங்கள் வீடு வாங்கலாம். ஒன்று, உங்களோட இஎம்ஐ less than or equal to 40% of your financial income இருக்கணும். இல்லை ஸ்டேபிளான ஒரு ஜாபில் நீங்கள் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு சேஃபான செக்யூரான கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும். நீங்கள் வந்து 10 வருஷம் அந்த ப்ராப்பர்ட்டியை டச்சே பண்ணாமல் ஹோல்டு பண்ண முடியணும். இந்த 3 க்ரைட்டீரியாவில் ஒன்று இருந்தால் நீங்கள் பெங்களூரில் வீடு வாங்கலாம். கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. பெங்களூரில் வீடு வாங்குறது ஃபினான்ஷியல் கோல்டா, அதாவது ஃப்யூச்சர் கோல்டா, இல்லை அது ஒரு பபுலா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு ஃபினான்ஷியல் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தேங்க்யூ. See you. Bye.